இந்த காபத்துல்லாவே அல்லாஹ் கிப்லாவாக கொடுத்தானே, காரணம் யாரு? மஸ்ஜிதுல் அக்ஸா பக்கம் தான் எல்லாம் தோண்டு கொண்டிருந்தாங்க. இந்த காபத்துல்லா கிப்லாவாக கிடைச்சிச்சு, அதுக்கு காரணமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சயகூலு ஸுஃபஹா மா வல்லாஹும், நீங்க ரெண்டாவது ஜுஸ்வ நீங்க எடுத்து பார்த்தா முழுமையாக அப்படியே அந்த ஆயத்துகள் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கொண்டிருப்பாங்க, யா அல்லாஹ் காபத்துல்லாவை கிப்லாவாக மாத்துவார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், அல்லாஹ் அஸ்ஸ வஜல் கூறினான், இப்ப நீங்க மஸ்ஜிதுல் ஹராம் அது இந்த காபத்துல்லாவை பக்கம் நோக்கி தொழுவுங்க. இந்த காபத்துல்லா இன்றைக்கு கிப்லாவாக கிடைச்சிச்சே, அந்த உயிருக்கு மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டை கொண்டு, அவங்களோட பரக்கத்தை கொண்டு, அவங்களோட துஆவை கொண்டு காபத்துல்லாவுடைய தவாஃபை நாங்க செய்து விட்டோம். இப்ப அந்த காபத்துல்லாவுக்கும் யார் காபாவோ அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சன்னிதானத்துக்கு போகும்போது எந்த அளவு அதப் ஒழுக்கத்தோட போகணும், அதை நாங்க யோசிச்சு பார்க்கணும். சையதுனா இமாம் அஹ்மத் ரிதா கான் ரஹிமஹுல்லாஹ் அவங்களோட ஒரு கவிதையில எழுதுறாங்க, சுப்ஹானல்லாஹ். 2 கவிதைகள், அதனுடைய தர்ஜமாவோட இன்ஷாஅல்லாஹ் நான் உங்களுக்கு கூறதுக்கு முயற்சி செய்றேன். ஒரு கவிதையில கூறுறாங்க, சாபித் ஹுவா கே ஜும்லா ஃபராயிஸ் ஃபுரூஉ ஹை. என்ன அர்த்தம் சொல்றாங்க? நீங்க அதான் கொடுக்குறீங்க, அதான்ல ஒரு அடியான் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை, அதான் ஏற்றுக்கொள்ளப்படுமா? அதான் ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு அடியான் தொழுகிறான், தொழுவும் போது அத்தஹியாத் அவன் ஓதினான், ஆனா அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி சொல்லவில்லை, தொழுவ ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு அடியான் இகாமத் சொன்னான், இகாமத்துல அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இகாமத் ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு அடியான் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருக்கிறான் முழு வாழ்க்கையும், ஆனா முஹம்மது ரசூலுல்லாஹ் மீது ஈமான் எடுத்து வரல, அவனுடைய கலிமா ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு அடியான் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லி முழு வாழ்க்கையும் இபாதத் செய்யறான், அவனுடைய இபாதத் ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்னா முஹம்மது ரசூலுல்லாஹ் அவன் சொல்லவில்லை. இதெல்லாத்தையும் வச்சு சையதுனா இமாம் அஹ்மத் ரிதா கான் ஒரு கவிதையில கூறுறாங்க, சுப்ஹானல்லாஹ். சொல்றாங்க சாபித் ஹுவா கே ஜும்லா ஃபராயிஸ் ஃபுரூஉ ஹை. சொல்றாங்க எங்களுக்கு விளங்கிட்டு அனைத்து இபாதத்துகளும் பிரான்சஸ், ஒரு ரூட் ஒன்று இருக்குது, அதால ட்ரீ வெளியாகும், அதனுடைய பிரான்சஸ் இருக்குது. இமாம் அஹ்மத் ரிதா சொல்றாங்க, இந்த பிரான்சஸ் இருக்குதானே இபாதத் வந்து இந்த பிரான்சஸ், ரூட் ஒன்று இருக்குது, அந்த ரூட் வேற. அந்த ரூட் என்ன? அஸ்லுல் உசூல் பந்தகி உஸ்தாஜ் வர்க்கி. ஆகவே முக்கியம் ரூட் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரிசாலத், அவங்க மீது ஈமான் எடுத்து வர்றது. நாங்க யாரும் லா இலாஹா இல்லல்லாஹ் காபத்து பைத்துல்லாஹ் அப்படின்னு யாரும் கலிமா ஊதுறல்ல. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமா ஊதுறவங்க அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சன்னிதானத்துக்கு போகும்போது எந்த அளவு அதவொழுக்கத்தோட, எந்த அளவு ஆசையோட போகணும். நான் யார்கிட்ட போறேன்? உயிருக்கு மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போறேன். அங்க போகும்போது எங்களோட உள்ளத்துல நியத் இருக்கணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சன்னிதானத்துக்கு நிற்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முபாரக்கான கண்களால் என்னைய பார்ப்பாங்க. அந்த நியத்தோட நாங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சன்னிதானத்துக்கு போவோம்.